யூபிவிசியில் ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க், அதுலேயும் பக்காவாக ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சன், அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியான கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸில், முக்கியமாக குட் குவாலிட்டியில், நம்மளோட பட்ஜெட்டில். இந்த திங்கிங் அண்ட் தாட்ஸில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான ஃபுல் வீடியோ வந்து இதுதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் சென்னை பூந்தமல்லி ஏரியாவில் சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு நியரில் வந்து இருக்குது. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் யூபிவிசி ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சன், 2 வார்ட்ரோப்ஸு அண்ட் லாஃப்ட் கவரிங் அண்ட் பூஜா கேபினட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கிங் நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு 4x7 அதாவது 4x7 சைஸில் ஸ்டீல் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டீல் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து டோர் கம் விண்டோங்க. இந்த சைடில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டோர் கம் விண்டோ. இது விண்டோவாகவும் நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டோரோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 55,000. இது இல்லாமல் பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே 3x7 வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டீல் டோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலும் பார்க்கலாம். ஹாலில் ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் ஹாலுங்க. டைனிங், கிச்சன், ஹால் இது எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 பே விண்டோவுக்கு சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும் சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிவி யூனிட் செட்டப் மட்டும் வேணும். அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ், ஒரு பேக்ட்ராப் அண்ட் பெர்கோலா டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹைலைட்காக எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் மெயின் திங், இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து மேசனரி ஒர்க்கில் வந்து ஒரு பீம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே உடன் பேனலிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த உடன் கலர் பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரியல் வுட் காம்பினேஷனுங்க. இது வந்து நேரில் நீங்கள் பார்க்கும்போது எந்த விதமான, அதாவது ஒரு மிகைப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரியல் வுட் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே உடன் பேனலிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீம்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே இங்கே ஒரு பீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வித் ஸ்டோரேஜோட. ஸோ இன்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் திங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கேபினட். ஸோ அண்டர் ஸ்டைல்ஸில் இருக்கிற வந்து ஸ்பேஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நமக்கு டிசைன் தகுந்த மாதிரி நம்மளால் மேட்ச் பண்ணிக்க முடியும். தென் ஹாலுக்கு அடுத்து ஒரு ஓப்பன் டைனிங்லேருந்து நம்ம கிச்சன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீன் அண்ட் உடன் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலர் காம்பினேஷன்ஸ் காட்டிலுமே இந்த மாதிரி ஒரு உடன் ஷேட் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து போடும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஃபுல்லி மாடுலர் கிச்சன். அதாவது மேசனரி ஒர்க்கில் எந்த பீம் ஒர்க்குமே இவங்க பண்ணலை. ஒரு எம்டி ஹால் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து யூபிவிசியில் ப்ரைமரி யூனிட்ஸ் எல்லாமே பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு மேலே வந்து கிரானைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தென் லாஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ஒர்க் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசியில் பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். தாராளமாக அதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம டெய்லி யூசேஜுக்கும் காட்டிலும். ஸோ வால் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்னி இருக்குது, சிம்னியை கவர் பண்ணி ஃபுல்லாகவே ஹைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வால் யூனிட் வந்து அட்டஸ்டச் அங்கேருந்து இந்த எண்டு வரையும் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 1.5 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பாட்டமில் வந்து ஸ்டோரேஜ்க்காக ஒரு கேபினட்ஸ்,
அகைன் ஒரு வால் யூனிட், தென் இங்கே ஒரு டால் பாக்ஸ். ஸோ இந்த கலருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸில் வந்து நிறைய கலர் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் போடலாம். இங்கே வந்து நம்ம பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டேண்டம் பாக்ஸஸ் தாங்க ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமூவல் கட்லரி ட்ரே, தென் வெரைட்டி ஆஃப் சைஸஸில் டேண்டம் பாக்ஸஸ், தென் இந்த கார்னர் யூனிட்டில் இந்த ஹிஞ்சஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து நல்லாவே நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். விலை உயர்ந்த ஆக்சசரிஸ் எதுவுமே நம்மளால் போட வேண்டியது இல்லை. தென் இந்த ஃபுல்லி மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லி மாடுலராக நம்ம பாக்ஸ் மேக் பண்ணும்போது மட்டும்தாங்க நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். மேசனரி ஒர்க்கில் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ பிளானடாக நம்ம நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்மளால் பண்ணிக்க முடியும். தென் இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கவுண்டர்லேயும் ஸ்டோரேஜ் திங்ஸ்க்காக நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டெக்கரேஷனுக்காக ஓப்பன் பீம் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ்தட்டிக் வைஸும் நல்லா இருக்கணும், தென் ஸ்டோரேஜும் இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே ஓப்பன் பாக்ஸ் ஷோகேஸ் டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் மேலே பீம் பேனலிங் கொடுத்துட்டு ஹேங்கிங் லைட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இந்த டைனிங்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பூஜா செட்டப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து டெக்கரேட்டிவாக நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே உடனில் வர மாதிரி பீம் பேனலிங்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஹைலைட்டுக்காக ஃப்ளூட்டட் பேனலில் அதுவும் உடன் கலர்ஸ்லேயே வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இங்கே வந்து ஒரு லேசர் டிசைன்ஸ் வந்து ஹைலைட்காக கொடுத்துருக்கோம். இங்கே அகெயின் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இல்லை வேறு ஏதாவது ஸ்டாச்சு அதெல்லாம் வைக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக வச்சுக்க முடியும். தென் பாட்டமில் வந்து ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். தென் இங்கே நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராயர், தென் ஸ்டோரேஜ். ஸோ மெயின் திங் இந்த வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட யூட்டிலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டோர்ஸ் க்ளோஸ் ஆகிறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தராகவே இருக்கும். தென் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பற்றி பார்த்திங்கன்னா 3:7 ஒரு பெட்ரூம் டோர். இதுவும் ஸ்டீல் டோர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 23,000 வருதுங்க. நிறைய ரேட்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸில் வந்து டோர் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் என்ன வெரைட்டியில் வேணுமோ அதில் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11 feet வித்து 10 feet ஹைட்டு. ஸோ இங்கே வந்து லாஃப்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கான்க்ரீட்டில். ஸோ அதை வந்து நம்ம அவுட்டர் கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். தென் வார்ட்ரோப் வந்து ஒரு 7 feetக்கு ஒரு 4 door வார்ட்ரோப், தென் சிட்டிங் யூனிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரெகுலர் கலர்ஸை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப மைல்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 door வார்ட்ரோப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். உள்ள கேர்கேஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் கிளாஸி ஃபினிஷில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து வெறும் சிட்டிங் யூனிட்டை மட்டும் இல்லாமல் கீழேயும் நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைலைட்காக இங்கே ஃபுல்லாகவே பேனலிங் ஒர்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரோஸ் கோல்டு கலர் ஹேண்டில்ஸோடு இந்த கலர்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. தென் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ட்ரெஸ்ஸிங் வேணும். நமக்கு வந்து ஸ்பேஸை வந்து அடைக்கக்கூடாது, அதே சமயம் ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு ஹைலைட்காக ஒரு பேனலிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். அதில் மிரர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஒன் ட்ராயர். ஸோ ரெகுலர் யூஸுக்கு இது தாராளமாக போதுமானது. தென் ரெஸ்ட் ரூம் டோரும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம யூபிவிசி மெட்டீரியலே வார்ட்ரோப்க்கு மேட்ச் பண்ணுற கலர்லேயே வந்து நம்ம டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் பேபி லாக்கோட. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹாலில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக புக் ஸ்டோரேஜுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு எலிகென்ட் லுக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் யூசேஜ் வைஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் என்ன டிசைன் வேணாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இங்கேயும் டீக்வுட் அண்ட்
ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி 3க்கு 7ல் ஒரு ஸ்டீல் டோர். இந்த ஸ்டீல் டோர் மட்டுமே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக மெயின் டோரில் இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே டோர் கம் விண்டோ மாடலும் கொடுத்துருக்கோம். டோட்டலாக 5 டோர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். தென் சேம் as that இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா 11 feet வித்து 10 feet ஹைட்டு. ஸோ கீழே இருக்கிற பெட்ரூம் கலர் காம்பினேஷனே தான், பட் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு லைட் கலர் வந்து அதிகமாக வர்ற மாதிரியும் டார்க் கலர்ஸ் வந்து கம்மியாக வர்ற மாதிரியும் இந்த பெட்ரூமில் போட்டிருக்கோம். கீழ் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸ் அதிகமாக இருக்கும், டார்க் கலர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 4 டோர் வார்ட்ரோப். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு சிட்டிங் யூனிட் வித் ஸ்டோரேஜோட. தென் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், பட் கீழ் பெட்ரூமில் இல்லாத மாதிரி இது வந்து ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்கோம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால அங்கே வந்து பேனலிங் மட்டும் கொடுத்துருந்தோம், இங்கே வந்து ஸ்டோரேஜ் கம் மிரர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் ரெஸ்ட் ரூம் டோரும் சேம் கலர் காம்பினேஷன்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த ஒர்க் எல்லாமே கிரீனோவா ப்ளஸ் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் 150 கலர் ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் 7 kgs 9 kgs அண்ட் 12 kgsல வந்து நிறைய நமக்கு தகுந்த குவாலிட்டிலையும் நமக்கு தகுந்த கலர்ஸ்லேயும் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு அழகான இன்டீரியர் ஒர்க் உங்கள் வீட்டுக்கும் நல்ல குவாலிட்டியோட நல்ல இன்னோவேட்டிவோட பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கார்பெண்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை இருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரிக்கு அவைலபிள் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.